ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபேண்டசி மாம். நான் உங்கள் சசி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நாம பார்க்க போறது குக்கிங்லாம் இல்லைங்க, ஒரு டிஐஒய் தான் பார்க்க போறோம். இப்போ வரப்போற கிறிஸ்மஸ்க்கு டெக்கரேட் பண்றதுக்காக ஒரு டெக்கரேட்டிவ் பால்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோங்க. சூப்பரா சிம்பிளா வீட்ல இருக்கக்கூடிய பொருளை வச்சு செலவு இல்லாம லோ காஸ்ட்ல ஒரு கிராஃப்ட் செய்ய போறோம். அதை இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்க நியூவா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை தட்டி விட்டுக்குங்க, அப்படியே ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு வந்து சேரும். அது எல்லா வீடியோஸையும் பார்த்து என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ இந்த டெக்கரேட்டிவ் பால் செய்யறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஸ்க்ரீன்ல டிஸ்ப்ளே ஆயிட்டு இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. ஒரு பேப்பர்ல ஹாஃப் பேப்பர் போதுங்க நான் செய்யற பால் சைஸ்க்கு. அதை இது மாதிரி குட்டி குட்டியா கிழிச்சு போட்டுங்க, குட்டி குட்டி பீசஸா கிழிச்சு போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எவ்வளவு குட்டி குட்டியா உங்களால கிழிக்க முடியுமோ அந்த அளவுக்கு குட்டி குட்டியா கிழிச்சு போட்டுக்கோங்க. இது மாதிரி ஒரு பவுல்ல தண்ணி வச்சுக்கோங்க. அதுல நம்ம கிழிச்சு போட்ட பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே அதுல சிங்க் பண்ணிக்கோங்க. அப்படியே மூழ்க வச்சுக்கோங்க, தண்ணிக்குள்ள ஊற போட்டுக்கோங்க. ஒரு 2-3 மினிட்ஸ் ஊற போட்டுட்டு அதை அப்படியே எடுத்து அதுல இருக்க தண்ணி எல்லாத்தையும் ஸ்குவீஸ் பண்ணி புழிஞ்சு எடுத்துருங்க. புழிஞ்சு எடுத்துட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்க்கு அதை வந்து நீங்க ரெடி பண்ணிக்கோங்க. நம்ம வந்து சப்பாத்தி மாவு டோ எப்படி டோவில் வந்து பால்ஸ் பண்றோமோ அதே மாதிரி இதையும் நல்லா உருட்டிக்கோங்க. பாம் ரெண்டு பாம்புக்கு நடுவில் வச்சு உருட்டிக்கோங்க. பாருங்க, சூப்பரா நம்மளோட பால் ஷேப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அது மேல ஃபெவிகால் இருக்கு இல்லைங்க, ஈரம் காயத்துக்கு முன்னாடி அப்படியே மேல அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபுல்லா அப்ளை பண்ணுங்க எல்லா இடத்துலயும். இப்போ என்ன பண்ணுங்க, கிளிட்டரிங் பவுடர், இந்த மாதிரி கலர் பவுடர் கிடைக்குதுங்க கடையில். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரில், கோல்டன் கலர், க்ரீன் கலர், வயலட், என்னென்ன கலர் வேணுமோ இருக்குங்க. நான் ரெட் கலரில் இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த பால்ஸ் ஃபுல்லாக அந்த கம்மு இல்லை மேலே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுறேன். ஒரு இடம் கூட தெரியாமல் வந்து கவர் பண்ணி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அதை அப்படியே காய வச்சுருங்க கொஞ்சம் நேரத்துக்கு, ஒரு 6-7 மணி நேரம் காய வச்சுட்டு இப்போ அது மேலே நம்ம நாட் போடுறதுக்கு, த்ரெட்டு வைக்கிறதுக்கு ரெடி பண்ணுறோங்க. அதுக்கு இந்த மாதிரி ஒரு த்ரெட்டு, ஒரு கோல்டன் கலர் பீடு ரெண்டையும் எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு பேப்பர் எடுத்துட்டு அந்த த்ரெட்டோட 2 எட்ஜையும் இப்போ நான் கம் அப்ளை பண்ணியிருக்கேன் பாருங்களேன், இந்த பேப்பரில் அந்த இடத்துல வச்சிருங்க. இதே மாதிரி வச்சுட்டு அந்த பேப்பர் அப்படியே ரோல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கோல்டன் த்ரெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க, ஆர்டினரி த்ரெட் எடுக்காது. இப்போ அந்த பீட்ஸோட ஹோல்ஸ் ஒன்று இருக்குங்க, பீட்ஸில் அந்த ஹோல்ஸ்குள்ளார அதை அப்படியே இன்சர்ட் பண்ணிக்கோங்க இந்த பேப்பரை. பாருங்க, இதே மாதிரி நல்லா இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணிட்டு வெளியில் இந்த சைடு வந்ததை ஒரு சிசர் வச்சு கட் பண்ணிக்கலாங்க. பாருங்க, இப்போ நம்மளோட த்ரெட் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த பீட்ஸோட. இப்போ இதில் நம்ம வந்து இந்த பாலும் நமக்கு ட்ரை ஆயிடுச்சு. இது மேலே நம்ம வந்து ஃபெவிகால் வச்சு ஸ்டிக் பண்ணிக்கலாங்க. அதை இதே மாதிரி நீங்களும் ஸ்டிக் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரம் காய விட்டிங்கன்னா அது அப்படியே அதில் ஸ்டிக் ஆகிடுங்க, ஒட்டிக்கும் நல்லா. பாருங்க, இப்போ நம்மளோட சூப்பரான பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, கிறிஸ்மஸ் டெக்கரேட்டிவ் பால்ஸ் இதுங்க. இதை வந்து கிறிஸ்மஸ் ட்ரீல ஹேங் பண்ணலாம், வாலில் வேறு ஏதாவது டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு, அதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாங்க. இதை சிம்பிளாக வீட்டில் செலவே இல்லாமல் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. நீங்களும் இது மாதிரி அழகாக வீட்டிலேயே செஞ்சு கிறிஸ்மஸ்க்கு உங்கள் வீட்டை அழகாக டெக்கரேட் பண்ணி கிறிஸ்மஸை சூப்பராக செலிப்ரேட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். Until then, bye from Fantasy Mom.